அபிசேன் அவர்களே, கௌரவ எதிர்க்கட்சி தலைவர் ஆர் சம்பந்தன் அவர்களே, கௌரவ விளையாட்டுத்துறை அமைச்சர் சட்டத்தரணி ஜாயஸ்ரீ ஜெயசேகர் அவர்களே, வடமாகாண ஆளுநர் கௌரவ ரெஜினால்ட் குரே அவர்களே, பிரதி அமைச்சர் கௌரவ சட்டத்தரணி HMM ஹாரிஸ் அவர்களே, ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் அவர்களே, 3 தினங்கள் சிறப்பாக யாழ் துறையப்பா விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்று முடிவடைந்துவிட இந்த தருணத்திலே உங்கள் முன் உரையாற்றுவதில் மகிழ்வடைகின்றேன். பேச்சாளர் பட்டியலில் எனது பெயர் முன்பு இடம்பெற்றிருக்கவில்லை. இறுதி நேரத்தில் என்னையும் பேசுமாறு அழைத்தமைக்கு நன்றி கூறுகின்றேன். ஒருவேளை தெற்கிலே என்னை இப்பொழுது சித்தரித்து காட்டி வருவது என்னை தகாத ஒரு மனிதனாக ஏற்பாட்டாளர்கள் மனதில் எடுத்து காட்டியிருக்கக்கூடும். நான் வழக்கமாக பேச்சுக்களை எழுதியே வாசிப்பேன். என்னை பேயாகவும் பூதமாகவும் தகாத மனித பிறவியாகவும் சித்தரிப்பதற்கு முன்னர் நான் அண்மையிலே பேசிய பேச்சை சிங்களத்திலோ ஆங்கிலத்திலோ முறையாக சரிவர மொழிபெயர்த்து வாசித்துவிட்டு என்னை விமர்சித்திருந்தால் அதற்கான பதிலை தந்திருக்க முடியும். ஆனால் நான் சொல்லாததை எல்லாம் சொல்லி என்னை வைவது மனவருத்தத்தை தருகின்றது. 1958 செனிவிரட்ன எனும் ஒரு சிங்கள சகோதரரை வெட்டி துண்டு துண்டாக்கி மீன்பட்டிகளில் அடைத்து அனுப்பியதாக ஒரு கட்டுக்கதை கட்டிவிடப்பட்டதால் தான் பல தமிழ் மக்கள் அழிக்கப்பட்டார்கள், சொத்துக்கள் சூறையாடப்பட்டு தீயிடப்பட்டன. அவ்வாறு அழிக்கப்பட்ட பின்னர் தான் அந்த செய்தி பொய் என்று தெரிய வந்தது. ஆனால் அழிவுதான். கடைசி நேரத்தில் என்னை பேச அழைத்ததால் அது பற்றிய முழு விவரங்களையும் என்னால் திரட்ட முடியவில்லை. டாசி விதாச்சி என்பவரின் எமர்ஜென்சி 58 அவசர காலம் என்ற நூலில் இது பற்றிய விவரம் அடங்கியுள்ளது. ஆகவே பொய் புரட்டுகளை நம்பி அநியாயமாக மக்களிடையே பிரிவினைகளையும் முரண்பாடுகளையும் வெறுப்புணர்ச்சிகளையும் ஏற்படுத்தாது இருப்போமாக. முக்கியமாக தெற்கில் தேர்தலில் தோற்ற சிலர், சிறை தண்டனைக்கு இலக்காக வேண்டிய சிலர் எம்மை வைத்து அரசியல் வியாபாரம் நடத்த முற்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் வியாபாரத்துக்காவது நான் அவர்களுக்கு பயன்பட்டுள்ளேன் என்பதில் எனக்கு திருப்தி தான். ஒவ்வொரு வருடமும் இலங்கையின் பல்வேறு பகுதிகளிலும் முன்னெடுக்கப்பட்டு அந்தந்த பிரதேசங்களில் முன்னிலைப்படுத்தப்பட்டு வருகின்ற வகையில் இந்த 42வது தேசிய விளையாட்டு விழா யாழ் துறையப்பா விளையாட்டரங்கில் நடைபெற்றிருப்பது எமக்கு பெருமை அளிக்கின்றது. எனினும் பல விளையாட்டுகளை நடத்த எமக்கு வசதிகள் இல்லை. பிற மாகாணங்களில் தான் அவை நடாத்தப்படுகின்றன. வடமாகாணத்தில் தேசிய விளையாட்டு நடைபெறுகின்றது என்று கூறுவது எமக்கு பெருமை தரும். அதே வேளையில் நீச்சல் போன்ற பல போட்டிகள் எம்மால் நடத்த முடியாதிருப்பதால் மனவேதனை அடைகின்றோம். வெகு விரைவில் வடமாகாணத்துக்குள்ளேயே சகல போட்டிகளும் நடாத்தப்பட்டு தேசிய விளையாட்டு விழா இங்கு நடைபெற எங்கள் மாண்புமிகு ஜனாதிபதி வழி சமைப்பார் என்று எதிர்பார்க்கின்றேன். 42வது தேசிய விளையாட்டு போட்டிகளில் சிலர் சாதனையாளர்களாக மாற்றப்பட்டுள்ளீர்கள். பலர் போட்டிகளில் வெற்றியீட்டி பதக்கங்களையும் பத்திரங்களையும் பெற்று மகிழ்ச்சி திளைப்பில் அமர்ந்திருக்கின்றீர்கள். உங்கள் அனைவரையும் வாழ்த்தி மேலும் மேலும் வெற்றிகளை நீங்கள் ஒவ்வொருவரும் பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். இவ்வருட 42வது விளையாட்டு நிகழ்வுகளில் கோலூன்றி பாய்தல் நிகழ்வில் தெல்லிப்பளை மகாஜனா கல்லூரி மாணவி ஜெகதீஸ்வரன் அனிதா 3.45 மீட்டர் உயரத்தை தாண்டி இலங்கையில் தேசிய மட்ட சாதனையாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது நமக்கு பெருமைகளை தேடி தந்துள்ளது. இவர் ஓரிரு மாதங்களுக்கு முன்னர் சிரேஷ்ட மெய்வல்லுநர் போட்டி ஒன்றில் கலந்து கொண்டு 3.35 மீட்டர் உயரத்தை தாண்டி சாதனை படைத்த போதும் இவரின் சாதனை சில மாதங்களுக்குள் ராணுவ வீராங்கனை கசிந்தா நிலுக்ஷியினால் 340 மீட்டர் உயரத்தை தாண்டி முறியடிக்கப்பட்டது. எனினும் தொடர் பயிற்சியும் கடின உழைப்பும் இன்று அனிதாவை 3.45 மீட்டருக்கு உயர்த்தி தேசிய மட்ட சாதனையை மீண்டும் கைப்பற்றிக் கொள்ள வைத்திருக்கின்றது. மகாஜன கல்லூரி என்பது போரின் பின்னர் புத்துயிர் பெற்ற ஒரு நீண்ட வரலாற்றை கொண்ட கல்லூரி. இங்கு எதுவித வளங்களும் கிடையாது. போரின் வடுக்களாக கட்டிட இடிபாடுகளும் சீமெந்து கற்களும் ஓட்டு துண்டுகளும் பரவி கிடக்கின்ற மைதானமே இவர்கள் மூலதான். பயிற்சிக்கான உபகரணங்கள் இல்லை. விளையாட்டு மைதானங்கள் சீராக இல்லை. இந்நிலையிலும் அனிதாவின் கடின உழைப்பும் விடாமுயற்சியும் அவரை சாதனையாளராக மாற்றி இருக்கின்றது. இதே போன்று வடமாகாணத்தைச் சேர்ந்த பலர் வெற்றியாளர்களாகவும் அதில் சிலர் சாதனையாளர்களாகவும் மாற்றப்பட்டிருக்கின்றார்கள் என்று கேள்விப்படுகின்றேன். வெற்றி ஈட்டியவர்களின் பட்டியல்
எமது கைக்கு நேர காலத்துடன் கிடைக்கப் பெறாமையால் உங்களை தனித்தனியாக வாழ்த்த முடியவில்லை. எனினும் உங்கள் அனைவரையும் இந்த தருணத்திலே மனமாற வாழ்த்தி உங்கள் வாழ்வு வளமுள்ளதாக அமைய இறைவனை பாராட்டுகின்றேன். விளையாட்டுகள் ஒரு வீரனுக்கு அல்லது வீராங்கனைக்கு அவர்களின் தொடர் பயிற்சிகள் மூலமாக ஆரோக்கியமான உடல் வலுவை வழங்கி மூளைக்கு புத்துணர்வை அளிக்கின்றது. பயிற்சிகளில் ஈடுபடுவதால் பலர் சிறு வயதிலேயே பல்வேறு உடல் உபாதைகளினால் பீடிக்கப்படுவதும் உண்டு. அவற்றை தாண்டி செல்லவும் மன வலு வேண்டும். எனினும் விளையாட்டு என்பது இளைஞர் யுவதிகளுக்கு மட்டுமானதொன்றாக இல்லாது எல்லா வயதினரும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் விளையாட்டுகளிலும் உடற்பயிற்சிகளிலும் ஈடுபடுவதன் மூலம் சிறந்த தேக ஆரோக்கியத்துடன் சுகதேகிகளாக வாழ வழிவகுக்கின்றது. இன்று கிடைக்கப்பட்ட அனைத்து வெற்றியும் உங்கள் கடின பயிற்சிக்கு கிடைத்த வெகுமதிகளே. தொடர் பயிற்சியும் உடல் உழைப்பும் முன்னேற வேண்டும் என்ற மன உறுதியும் இருந்தால்தான் வெற்றி பெறலாம். இன்றைய இந்த நிகழ்வில் அதிமேதகு ஜனாதிபதி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தமை அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்துகின்றது. கிராமிய சூழலில் பிறந்து கிராமிய சூழலில் வளர்ந்த இலங்கையின் தலைக்குடிமகன் என்ற வகையில் அவர் மக்கள் யாவரையும் மதிக்கின்ற ஒரு உயரிய பண்பை தன்னகத்தே கொண்டிருக்கின்றார். அதன் பிரதிபலிப்பாக அடிமட்ட நிகழ்வுகள் பலவற்றில் கலந்து கொண்டு அவற்றை ஊக்கப்படுத்தி வருகின்றார். மக்களுக்கு சகல விதங்களில் வலுவூட்டியும் வருகின்றார். எமது சாரணர்கள் தங்களுக்கு ஒரு கட்டிடம் அமைக்க வேண்டியுள்ளது என்று அண்மையில் கோரிய போது உடனே அதற்கான உதவியை பெற்றுக் கொடுக்க முன் வந்தார். அந்த வகையில் இன்று இங்கு வந்து இந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டு உங்கள் அனைவரையும் உற்சாகப்படுத்தி முன்னேற தூண்டுதல் அளித்து வரும் அவரின் வரவுக்கு உங்கள் சார்பாக அவருக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அமைச்சர் ராஜ்ஸ்ரீ அவர்கள் குறிப்பிட்டார், எவ்வாறு விளையாட்டுகள் ஒரு மொழியாக எல்லோரையும் சேர்த்து வைக்கின்றது என்று. மொழி தடங்கள் எம்மை பிரிப்பதையும் நாம் காண்கின்றோம். சகோதர மொழியில் பாண்டித்தியம் பெறாததால் பல விடயங்களை நாம் மனம் விட்டு எமது சகோதர இனங்களுடன் பேச முடியாமல் இருக்கின்றது. நான் சிறுவனாக இருந்தபோது ஆங்கிலமே மாணவ மொழியாக கல்லூரிகள் பலவற்றுள் திகழ்ந்தது. ஒருவேளை முன்னணி பாடசாலைகளில் மட்டும் அந்நிலை நிலவியதோ என்றால் அப்படியும் இல்லை. பல தூர பிரதேச பள்ளிக்கூடங்களில் கூட ஆங்கிலம் தெரிந்திருந்தது. அந்த நாட்களிலே 1950களில் மகியங்கனைக்கு என் தந்தையாருடன் ஒரு முறை சென்றபோது அங்கிருந்த ஒரு ஆசிரியர் மிக அழகாக ஆங்கிலம் பேசியது இப்பொழுதும் என் நினைவில் இருக்கின்றது. ஆங்கிலத்தில் என் கல்வி யாவற்றையும் பெற்ற நான் தமிழ் மொழியை பயின்ற அதே வேளையில் 1955ஆம் ஆண்டு சிங்கள மொழியை படிக்க ஆவல் கொண்டு திரு எல்லாவல் என்ற எமது ராயல் கல்லூரி ஆசிரியரிடம் பயிலத் தொடங்கினேன். அறிவறி பாடம் எல்லாம் பயின்றதும் 1956ஆம் ஆண்டில் சிங்களம் மற்றும் சட்டம் திரு பண்டாரநாயக் அவர்களால் கொண்டு வரப்பட்டது. ஆகவே இனி நான் சிங்களம் படிக்க மாட்டேன் என்று இடைநிறுத்திவிட்டேன். வடக்கு கிழக்கு மாகாண மக்களின் பாரம்பரியத்தையும் மொழியையும் அரசாங்கம் புறக்கணித்தமை என்னை கோபமடைய செய்தது. ஆனால் இன்று மும்மொழி தேர்ச்சி அதிமேதகு ஜனாதிபதி அவர்களின் அரசாங்கத்தால் வலியுறுத்தப்பட்டு வருகின்றது. விளையாட்டு வீர வீராங்கனைகள் ஆங்கில மொழி தேர்ச்சி பெற்றால் ஒருவருக்கு ஒருவர் சரளமாக பேசுவது மட்டுமல்ல, உலக அரங்கிலே நடைபெறும் விளையாட்டுகள் பற்றிய சகல விடயங்களையும் நாம் அறிந்து கொள்ளாது உதவும். புதிய யுக்திகள், புதிய வழிமுறைகள், புதிய பயிற்சி முறைகள் போன்றவற்றை உடனேயே அறிந்து கொள்ள ஆங்கில அறிவு உதவி புரியும். அந்த வகையில் இன்று இங்கு வந்து இந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டு உங்கள் அனைவரையும் உற்சாகப்படுத்தி முன்னேற தூண்டுதல் அளித்து வரும் மாண்புமிகு ஜனாதிபதியின் வரவுக்கு உங்கள் சார்பாக மீண்டும் அவருக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். விளையாட்டுத் துறைகளில் முன்னேறுவதற்குரிய உள்ளக விளையாட்டு அரங்குகள், விளையாட்டு உபகரணங்கள் என்பன இல்லாத காரணத்தினால் விளையாட்டுகளில் நவீன விளையாட்டு முறைமைகளையும் உரிய பயிற்சிகளையும் சரியான பயிற்சி தளங்களில் பெற்றுக்கொள்ள முடியாதுள்ளனர். அத்துடன் கடந்த கால நீண்ட போராட்டங்களும் அதன் விளைவாக வீடுகளில் முடங்கி கிடந்த காலத்தை கழித்து வந்ததும் அவர்களின் முன்னேற்றத்துக்கு ஒரு தடைக்கல்லாக அமைந்துவிட்டது. இந்த வகையில் யாழ் மாவட்டத்தில் ஒரு நீச்சல் தடாகத்தை உள்ளடக்கிய உள்ளக விளையாட்டரங்கு அமைத்துக் கொடுப்பதன் மூலம் இவர்களை நீச்சல் கரப்பந்தாட்டம் போன்ற உள்ளக நிகழ்வுகளில் மேலும் தேர்ச்சி பெற்று போட்டிகளில் அச்ச உணர்வுகள் இன்றி கலந்து கொள்ள வழிவகுக்கும். எனவே இந்த 42வது வருடாந்த விளையாட்டு போட்டிகளின் நினைவு பரிசலாக வடபகுதி விளையாட்டு வீரர்களுக்கான நீச்சல் தடாகம் உள்ளடங்கிய ஒரு உள்ளக விளையாட்டு மைதானமான கிளிநொச்சி விளையாட்டு மைதானத்தை வெகு விரைவில்
உரிய வசதிகள் செய்து தரப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். முதல் முறையாக யாழ் மாவட்டத்தில் நடைபெற்றிருக்கின்ற இந்த 42வது தேசிய விளையாட்டுப் போட்டியை மிகவும் வெற்றிகரமாகவும் மிகவும் சிறப்பாகவும் நடத்தியிருக்கின்ற அமைச்சர் திரு தாஸ்ரீ ஜாசேகர் அவர்களுக்கும் பிரதி அமைச்சர் திரு ஹரிஸ் அவர்களுக்கும் அமைச்சர் சேர்ந்த அனைத்து அதிகாரிகளுக்கும் இந்த நிகழ்வை இவ்வளவு சிறப்பாக பல நாட்களாக நடத்திய பல அதிகாரிகளுக்கும் உங்கள் எல்லோருக்கும் உதவி புரிந்த அனைவருக்கும் நமது பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வது. இந்த விளையாட்டுப் போட்டிகளில் பல விளையாட்டு வீரர்கள் பல விளையாட்டு வீராங்கனைகள் வெற்றியடைந்திருக்கின்றார்கள். சிலர் சாதனை படைத்திருக்கின்றார்கள். தேசிய சாதனையை அவர்கள் வென்று புதிய சாதனைகள் படைத்திருக்கின்றார்கள். உங்கள் எல்லோருக்கும் நமது பாராட்டுகளையும் நன்றிகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இந்த விளையாட்டுப் போட்டி இந்த நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு முதல் முறையாக யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றிருப்பது எல்லோருடைய கவனத்திலும் நாங்கள் எடுத்துக் கொள்ள வேண்டிய ஒரு விடயம் என்று நான் கருதுகின்றேன். இது ஒரு சாதாரணமான விடயம் அல்ல. இந்த நாட்டில் இன்று ஏற்பட்டிருக்கின்ற ஒரு பாரிய மாற்றத்தை இந்த ஆட்சியை இந்த நாட்டில் ஆட்சியை நடத்துகின்றவர்களுடைய சிந்தனையில் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு பாரிய மாற்றத்தை இந்த நிகழ்வு எடுத்து காட்டுகின்றது நான் கருதுகின்றேன். இந்த நாட்டில் நல்லிணக்கம் ஏற்பட வேண்டும், புரிந்துணர்வு ஏற்பட வேண்டும், வெவ்வேறு தேசிய இனங்களுக்கு மத்தியில் ஒற்றுமை ஏற்பட வேண்டும், சமரசம் ஏற்பட வேண்டும், சமத்துவம் ஏற்பட வேண்டும், அவை நூறாக சமாதானம் ஏற்பட வேண்டும் என்று ஆட்சியில் இருக்கின்ற தலைவர்கள் இன்றைக்கு சிந்திக்கின்ற காரணத்தை நிமித்தம்தான் இந்த விளையாட்டுப் போட்டி முதல் முறையாக யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றிருக்கின்றது என்று நான் நினைக்கின்றேன். அதற்கு முக்கியமான விடயம், இதை நடத்தியவர்களுக்கும் நமது பாராட்டை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இந்த வரியை ஒரு அரசியல் வரியாக நான் பயன்படுத்த விரும்பவில்லை. ஆனால் இருந்த போதிலும் கூட இரண்டொரு கருத்துக்களை கூறுவது பொருத்தமாயிருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இவ்விதமான சம்பவங்களின் ஊடாக நாட்டு மக்கள் மத்தியில் நல்லிணக்கம் ஏற்பட வேண்டும், ஒற்றுமை வளர்க்கப்பட வேண்டும், நாங்கள் ஒரு நாட்டை சேர்ந்தவர்களாக சமமாக வாழக்கூடிய ஒரு நிலைமை உருவாக வேண்டும். ஆனால் அவ்விதமாக உருவாவதாக இருந்தால் சில கர்மங்கள் நடைபெற வேண்டும். நாட்டில் வாழ்கின்ற மக்கள் மத்தியில் ஒரு கருத்து இருக்கின்றது. நாட்டில் வாழ்கின்ற பெரும்பான்மையின மக்கள் தான் சுதந்திரம் அடைந்தார்கள், ஏனைய சிறுபான்மையினங்களை சார்ந்த மக்கள் சுதந்திரம் அடையவில்லை என்று. அதற்கு காரணம் என்னவென்றால், இந்த நாட்டில் வாழ்கின்ற மக்களால், இந்த நாட்டில் வாழ்கின்ற சகல இனத்தை சார்ந்த மக்களால், சகல இனங்களை சார்ந்த மக்களால், சகல அரசியல் கட்சிகளால், வெவ்வேறு மக்களை பிரிக்கப்படுகின்ற கட்சிகளால் ஒருமித்து இந்த நாட்டிற்கு ஒரு அரசியல் சாசனம் உருவாக்கப்படவில்லை. எல்லா இன மக்களுடைய சமத்துவமும் ஒரு அரசியல் சாசனத்துக்கு பெறப்படவில்லை.
முதலாவது அரசியல் சாசனத்தை ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டில் அமல்படுத்தினார்கள். அவர்கள் நிறைவேற்றிய அரசியல் சாசனத்தை 72ஆம் ஆண்டு 78ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட அரசியல் சாசனங்கள் தனிப்பட்ட கட்சிகளினால் ஏனைய கட்சிகளுடைய ஆதரவை பெறாமல், எல்லா இனங்களுடைய ஆதரவை பெறாமல் நிறைவேற்றப்பட்டது. அந்த காரணத்தை நிமித்தம் அந்த அரசியல் சாசனங்கள் இந்த நாட்டில் வாழ்கின்ற மக்களை ஒற்றுமைப்படுத்தவில்லை, ஒரு மக்களால் உருவாக்கவில்லை. தற்பொழுது நாங்கள் ஒரு புதிய அரசியல் சாசனத்தை உருவாக்குவதில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். 2 பிரதான கட்சிகளும் இந்த நாட்டை இன்றைக்கு ஆட்சி புரிந்து வருகின்றார்கள். ஒரு புதிய அரசியல் சாசனத்தை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு இருக்கின்றது. இந்த அரசியல் சாசனம் சமரசத்தின் அடிப்படையில் இந்த நாட்டில் வாழ்கின்ற அனைத்து மக்களும் எந்த இனத்தை சார்ந்தவர்கள் அறிந்தாலும் இந்த நாட்டில் சுதந்திரமாக வாழக்கூடும் என்று என்ற அடிப்படையில், வாழ உறுத்துடையவர்கள் என்ற அடிப்படையில் அரசியல் அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டு ஒவ்வொரு இனத்தினுடைய இளமையும் மதிக்கப்பட்டு அந்த இளமையின் அடிப்படையில் இந்த அரசியல் சாசனம் உருவாக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். எங்களால் இயன்ற அத்தனை ஒத்துழைப்புகளையும் முயற்சிகளையும் நாங்கள் நல்கி வருகின்றோம், தொடர்ந்து நல்கி வருவோம். இதை நாட்டில் வாழ்கின்ற மக்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் எல்லோரும் நாடு பிரிக்கப்படாமல், நாட்டிற்கு விதமான கொண்டு வைப்படாமல், நாடு பிளவுபடப்படாமல் ஒரே நாட்டிற்குள் ஒருமித்து ஒற்றுமையாக சமத்துவமாக சமாதானமாக சமரசமாக வாழக்கூடிய ஒரு அரசியல் சாசனம் உருவாக்கப்பட வேண்டும். அதற்கு பெரும்பான்மை இனத்தை சார்ந்தவர்கள் மாத்திரமல்ல, சிறுபான்மை இனத்தை சார்ந்தவர்களும் தங்களுடைய ஆதரவை வழங்க வேண்டும். அவ்விதமான ஒரு அரசியல் சாசனத்தை உருவாக்க வேண்டியது நமது கடமை என்று நாங்கள் கருதுகின்றோம். இது ஒரு முக்கியமான விடயம். இன்றைக்கு இந்த விளையாட்டு போட்டியில் பங்கு பெற்றுக் கொள்வதற்காக நீங்கள் பலர் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நாட்டில் பல பகுதிகளில் நீங்க வந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு நடந்ததை சொல்லுகின்றோம். என்னால் உங்கள் மூலமாக இந்த செய்தி எல்லோரும் சேர்ந்து அடைய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். நாடு பிளவுபடாமல் ஒருமித்த நாட்டுக்குள், ஒற்றுமையான நாட்டுக்குள் எல்லா இனங்களுடைய தனித்துவம் மதிக்கக்கூடிய வகையில் ஒரு அரசியல் சாசனத்தை உருவாக்க வேண்டியது நமது புனிதமான கடமை என்று நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். மீண்டும் உங்கள் எல்லோருக்கும் எனது நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்து, இனிமேலும் எதிர்வரும் வருடங்களில் இவ்விதமான விளையாட்டுப் போட்டிகள் மிகவும் வெற்றிகரமாக ஏனைய மாவட்டங்களிலும் நடைபெற வேண்டும் என்று எல்லோரையும் வாழ்த்தி விடைபெற்றுக் கொள்கின்றேன். வணக்கம், நன்றி.